பொள்ளாச்சியில் இருக்கிற புக்ஸ் அண்ட் புக்ஸ் அப்படின்ற ஒரு புக் ஷாப்புக்கு நான் ரீசெண்டாக போயிருந்தேன். இந்த புக் ஷாப் அப்படின்றது எதிர் வெளியீடோட ஒரு புத்தக கடை தான். இந்த எதிர் வெளியீடு அவங்களோட புக்ஸ் மட்டும் வச்சில்லாமல் வேறு நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸு, நிறைய பப்ளிகேஷனோட புக்ஸும் இந்த கடையில் வச்சுருக்காங்க. ரொம்ப நிறைய கலெக்ஷன் இருக்கிற ஒரு புக் ஷாப்பாக இந்த புக் ஷாப் இருக்குது. அதுவும் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் ஆத்தர்ஸை நமக்கு இந்த புக் ஷாப் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்தருக்கும் தனித்தனியான ரேக், தனித்தனியாக நிறைய விஷயங்களை செப்பரேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த புக் ஷாப்பை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த புக் ஷாப்புக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சு அங்கே நான் தேடி கண்டுபிடிச்ச சில புக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த புக்ஸை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்ற அந்த ஸ்டோரியும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின புத்தகம் அமெரிக்காவின் உலகளாவிய அரசியலும் இந்திய அணு ஒப்பந்தமும் அப்படின்ற மார்க்ஸ் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் 40 ரூபாய் தான் எதிர் வெளியீட்டோட வெளியீடாக வந்திருக்கு. இந்த புத்தகம் நான் வாங்கினதுக்கான ரீசன், இப்போ இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த அணு ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருள். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த புத்தகம் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக நான் வாங்கின புத்தகம் மகாத்மா காந்தி படுகொலை புதிய உண்மைகள் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவங்க அப்பு எஸ்தோஸ் சுரேஷ் அண்ட் பிரியங்கா கோட்டம் ராஜு. இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறவங்க அக்கலூர் ரவி அப்படின்றவங்க. இந்த புத்தகம் எதிர் வெளியீடோட வெளியீடாக வந்திருக்கு. 350 ரூபாய் விலை. இதை நான் வாங்கினதுக்கான முக்கிய காரணம் அதாவது சுதந்திர இந்தியாவில் முதல்ல அரங்கேற்றப்பட்ட ஒரு படுகொலை, காந்தி படுகொலை. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான். அடுத்ததாக நான் வாங்கின ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியமான ட்ரிகரிங்கான ஒரு புக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது போர் சூழலில் ஒரு பெண் பாலியல் அடிமையாக பிடிக்கப்பட்டு அவங்க எழுதின ஒரு கதை அப்படின்றத இந்த புத்தகத்தோட பின்னட்டையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நான் வாங்கினதுக்கான ரீசனும் அதுதான். இந்த புத்தகத்தோட பெயர் ஊழின் அடிமையாக அப்படின்ற புத்தகம். இது மரியா ரோசா ஹென்சன் எழுதியிருக்காங்க. இதை தமிழில் ரிஷான் ஷெரீஃப் மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான வாசிப்பாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஒரு விக்டிமே அதை பற்றி பேசுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த புத்தகம் வாங்கினேன். அடுத்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த க்யூட்டாக இருக்கிற கவர் ஃபோட்டோக்காகவே நான் வாங்கின புத்தகம்னு சொல்லலாம். மண்புழு எனும் உழவன். இந்த புத்தகம் நமக்கு நிறைய மண்புழு பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது தான் இதுக்குள்ளே இருக்கா, இல்லை புதுசாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியால் இதை நான் வாங்கியிருக்கேன். படிச்சுட்டு இந்த புத்தகத்தில் நான் புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாசிப்பாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் இது எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக நான் வாங்கின புத்தகம் எழுத்தாளர் ஜெயராணி அவர்கள் எழுதியிருக்கிற உங்கள் மனிதம் ஜாதியற்றதா அப்படின்ற புத்தகம். எழுத்தாளர் ஜெயராணி அவர்களோட உங்கள் குழந்தை யாருடையது புத்தகம் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். அவங்களோட எழுத்து நடை, அவங்க சொல்கிற விஷயங்கள், அந்த நுவான்சஸ், சமூக புரிதல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெக்யூலியராக, ரொம்ப அழகாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புத்தகமும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு சமூக அரசியலை பேசியிருப்பாங்க அப்படின்றத நம்பி நான் இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். இந்த புத்தகமும் எதிர் வெளியீடோட வெளியீடாக வந்திருக்கு. இதோட விலை 220 ரூபாய். இந்த புத்தகமும் ஒரு முக்கியமான வாசிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக நான் வாங்கின புத்தகம் பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டம் புத்தகம் முனைவர் சுப உதயகுமாரன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகமும் எதிர் வெளியீடோட வெளியீடாக தான் வந்திருக்கு. 50 ரூபாய். இது இந்திய சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பொது சிவில் சட்டம் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்படுது, அதோட பேக் ஸ்டோரி என்ன, அதோட மோட்டிவ் என்ன, ஏன் இதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்றதுக்கான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இந்த புத்தகம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த புத்தகம் ஆய்வாளர் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் எழுதியிருக்கிற தெய்வங்களும் சமூக மரபுகளும் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ரொம்பவே முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும். ஏன்னா தோப்பா அவர்களோட இதுவரை அவர் எழுதின புத்தகங்கள், அவர் இறப்புக்கு முன்னாடி வர அவர் எழுதின கட்டுரைகள், இது எல்லாமே தமிழர்களோட தொன்மையை ரொம்ப ஆழமாக பேசுகிற ஒரு புத்தகமாகவும் கட்டுரையாகவும் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த புத்தகமும் ரொம்ப நேர்த்தியான மரபுகளை நமக்கு சொல்கிற புத்தகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
படிச்சுட்டு இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நான் வாங்கின புத்தகம் மயிலை சீனி வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்கிற களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகமும் எதிர்வெளியீடோட வெளியீடாக தான் வந்திருக்கு. 200 ரூபாய் இந்த புத்தகத்தோட விலை. இந்த புத்தகம் நான் வாங்கினதுக்கான ரீசன், எப்போவுமே களப்பிரர் ஆட்சி அப்படின்றத ஒரு இருண்ட கால ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதிலும் ஓரளவு எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி தேடிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு கையில் மாட்டின இந்த புத்தகம் வந்து என்னோட கேள்விகளுக்கான விடையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் நான் படிச்சுட்டு புதுசாக நான் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், புது இன்ஃபர்மேஷனை, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட திருப்தியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த கடையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம புக் வாங்கும்போது நமக்கு அவங்க கொடுக்குற புக் மார்க்ஸ். இந்த புக் மார்க், அதாவது நம்ம காய்கறி வாங்கிட்டு கொசுராக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்குற மாதிரி நான் எப்போவுமே இந்த புக் மார்க் கேட்டு வாங்கிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த புக்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு இந்த புக்ஸ் எனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்றதையெல்லாம் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி.